ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலாக பாதாம் குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் எடுத்திருக்கேன். அண்ட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லையா, அதனால நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். நல்ல சுண்ட காய்ச்சி 1/2 லிட்டர் பாலுக்கு வந்திருக்கு. இந்த டைம்ல ஆல்ரெடி நான் பாலோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கார்ன்ஃபிளவரையும் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஆச்சி பாதாம் மிக்ஸியும் சர்க்கரையும் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மோல்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர்வான டேஸ்டியான பாதாம் குல்ஃபி நமக்கு ரெடி ஆயிரும். அண்ட் டேஸ்ட்டுக்கு இன்னும் டேஸ்ட் கூட்டுற மாதிரி மேல மலைச்சாரல் மாதிரி பாதாம் பிஸ்தாவை தூவி விட்டா நமக்கு பக்காவான பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அந்த பையன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவரும் செம்மையா இருக்குன்னு சொன்னாரு. ஓகே காய்ஸ், என் சேனலுக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Thank you so much for watching. Bye bye.